யார் இந்த யூதர்கள்? யூதர்கள் என்றால் என்ன ஒரு அர்த்தம்? நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 குழந்தைகளை கொடுத்தான். அல்லாஹ்வே தன்னுடைய புத்தகத்தில் பேசுவான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திப்பார். சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வஹபலி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திப்பார், எனக்கு அவன் அன்பளிப்பாக தந்தான். அலல் கிபர், வயது முதிர்ந்து தள்ளாடக்கூடிய அந்த வயதில் அல்லாஹ் எனக்கு அன்பளிப்பாக தந்தான். இஸ்மாஈல வ இஸ்ஹாக, இஸ்மாயில் என்ற ஒரு புதல்வனையும் இஸ்ஹாக் என்ற ஒரு புதல்வனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அன்பளிப்பாக தந்தான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்வான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 புதல்வர்கள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபு தேசத்தில் வளர்ந்தவராக இருந்தார். நாம் எல்லாம் ஹஜ் பெருநாளினுடைய அந்த உரைகளில் எல்லாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் பிறந்த உடனேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவருடைய தாயாரையும் அந்த பாலைவனத்தில், மக்கா என்ற பாலைவனத்தில் விட சொன்னார். அந்த இடத்திலிருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார். அவர் பிறந்த தேசம் வேண்டுமானால் பலஸ்தீனாக இருந்திருந்தாலும் அவர் வாழ்ந்து மரணித்த தேசம் அது அரபு தேசமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபு தேசத்திற்குள் கொண்டு வரவில்லை. இவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரத்தால் வளர்த்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது இப்ராஹிம் நபியினுடைய மனைவி மாத்திரம்தான். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் 2 மனைவிகளை கொடுத்திருந்தான். அந்த இருவரில் ஒரு மனைவிக்கு பிறந்தவர்தான் அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக்கை பலஸ்தீனில் தன்னுடைய கரத்தை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து வருகிறார். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்ற ஒரு புதல்வன் பிறந்தான். அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்ராவில் பதிவு செய்வான். இஸ்ஹாக்கினுடைய மகனாக நாம் யாக்கூபை கொடுத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? அந்த யூசுப் நபியினுடைய வாப்பா தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். சூரா யூசுஃபினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பதிவு செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து தந்தையினுடைய தொடர்பு அறுபட்டவராக தாயினுடைய தொடர்பிலேயே பாலைவனத்தில் மக்கா என்ற அரபு தேசத்தில் வாழ்க்கை நடத்துகிறார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அவருக்கு பெண் பார்த்து வைக்கிறார். அந்த அடிப்படையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் என்ற ஒரு குழந்தையையும் பிறக்கிறார்கள். இந்த யாக்கூபிற்கு 12 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 12 குழந்தைகளில் யூதா என்ற ஒரு குழந்தை இருந்தது. இந்த குழந்தையினுடைய சந்ததிகள் தான் யூதர்கள் என்று வரலாறுகளில் அறியப்படும். அடுத்து இனி ஒரு ரிவாயத், இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு பெயர் இஸ்ராயீல். நாம் இஸ்ரேல் என்று இன்னைக்கு படிக்கிறோமா இல்லையா? இந்த இஸ்ரேல் என்ற வார்த்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்வார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மற்றொரு பெயர் அதாவது இஸ்ராயீல் என்று பதிவு செய்யப்படும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை குர்ஆனில் அழைக்கும் பொழுது யா பனி இஸ்ராயீல், யாக்கூபினுடைய சந்ததிகளே, இஸ்ரவேலர்களினுடைய சந்ததிகளே. ஒன்று நேரடியாக அல்லாஹ் யூதர்களை அழைப்பான், மற்றொன்று யா பனி இஸ்ராயீல். நீங்க குர்ஆன் அதிகமா படிச்சு பார்த்தா தெரியும், அதிகமான இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை அழைக்கக்கூடிய முறையே இஸ்ராயீலினுடைய குழந்தைகளே, இஸ்ரவேலர்களினுடைய புதல்வர்களே. என்ன அர்த்தம்? யாக்கூபினுடைய குழந்தைகளே. அப்ப யூதர்கள் என்பவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையில் வந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மற்றொரு பெயர் இஸ்ராயீல். அந்த பெயரை கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை அழைக்கிறான். யூதா என்பது யாக்கூப் நபியினுடைய 12 புதல்வர்களில் ஒரு புதல்வரினுடைய பெயர். அந்த புதல்வர்களினுடைய வம்சத்திலிருந்து யூதர்கள் வந்ததினால் அவர்களுக்கு யூதர்கள் என்று யூதார்கள் இருந்து வந்ததினால் யூதர்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும்.